அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நம்முடைய சேனலில் இதுவரை பார்த்திங்கன்னா சனி கிரகத்தை பற்றி பெரும்பாலும் பார்க்கவில்லை. இந்த பதிவில் சனி கிரகத்தை பற்றி காணலாம். சனி ஒருவருக்கு வேலை, தொழில், உத்தியோகத்தை சொல்பவர். சனி இறைவன் அருளை பெற்று தருபவர். ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி கிரகம் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த பாவக ரீதியாக வழிபாடு வேண்டுதல் இருக்கும். சாமி தரிசனம் செய்யும்போது அந்த பாவக ரீதியாக தான் அந்த ஜாதகர் வேண்டிக் கொள்வார். சனி இருக்கும் வீடு தான், அதை சார்ந்து தான் அந்த ஜாதகருடைய வேண்டுதல் இருக்கும். மனசில் நினச்சி கும்பிடுவோம். லக்னத்தில் சனி இருந்தால் ஜாதகனை சார்ந்து அவர் வேண்டிக்குவார். லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் சனி இருந்தால் குடும்பம் சார்ந்து, பணம் சார்ந்து அந்த ஜாதகன் வேண்டிக் கொள்வார். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்துங்க. சனி இருக்கும் கட்டத்தின் வழி தான் இறை அருளும் இருக்கும், அந்த ஜாதகனுடைய வழிபாடு வேண்டுதலும் இருக்கும். சனி இருக்கக்கூடிய வீடு நன்மை செய்வார். பார்க்கு வீடு பலவீனம். கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது மட்டும்தான் நல்ல சூழ்நிலையை அந்த ஜாதகன் அனுபவிக்க முடியும். மற்ற இடங்களில் வரும்போது பல சோதனைகள் அந்த ஜாதகனுக்கு வரும். சனி நல்லது செய்தாலும் சரி, கெட்டது செய்தாலும் சரி, தடுப்பவர் யாரும் இல்லை. ஏன்னா 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் சனி பகவான். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2/7/2025 முதல் 17/11/2025 வரை, தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் 18 முதல் கார்த்திகை மாதம் 1 வரை ஒரு 138 நாட்கள், கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம் வரை சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். கிரகங்கள் வக்கரம் என்றால் என்ன, அதை முதலில் பார்ப்போம். கிரகங்கள் வக்கரம் என்றால் பகல் உச்சி பொழுது பின்னோக்கி செல்வது, மத்தியான நேரம். மத்தியான உச்சி பொழுதில் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. காரில் போனாலும் சரி, வண்டியில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஒரே புழக்கமாக இருக்கும். அதே நடந்து போனால் எங்கே நிழல் இருக்கும், எங்கே மரம் இருக்கும், எங்கே கடை இருக்கும், கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலாம் அப்படின்னு மன எண்ணம். அதுதான் வக்கர கிரகம் செய்யக்கூடிய வேலை. மத்தியான வெயிலில் நடந்து போகும்போது நிழலை தேடுற மாதிரி கிரகங்கள் வக்கரம் பெறும்போது சப்போர்ட்டுக்கு ஒருத்தரை தேட வைக்கும். தானாக சுயமாக அந்த கிரகத்தின் வழி வெற்றி பெற போராட வேண்டி இருக்கும். சனி பகவானுடைய வக்கர காலத்தில் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும். மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, விலங்குகளுக்கும். ஆடு குட்டி போட்டுச்சு, மாடு கன்று போட்டுச்சு அப்படின்னு பொது வெளியில் பேசிக்குவார்கள். சனி பகவானுடைய வக்கர காலம் பெண்களுக்கு சுபம், ஆண்களுக்கு பேடை. ஒழுக்கமாக இருந்த பையன் தருதலையோடு சேர்ந்து கெட்டு போயிட்டான் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லுவாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி இப்படின்னு தினந்தோறும் புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சனி வக்கரம் பெற்ற ஜாதகனுக்கு பட்டறிவு கூடுதலாக இருக்கும். படித்து 3, 4 டிகிரி பட்டம் பெற்றாலும் பல தடைகள் சனி வக்கரம் பெற்ற ஜாதகன்
வாழ்க்கையில் அனுபவிப்பார். கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 6வது வீட்டிலே கடந்த 29/3/2023 முதல் சனி பகவான் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கோச்சாரத்திலே ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் செல்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். கன்னி ராசிக்கு 5 குடையவர் 6வது வீட்டிலே செல்லும்போது பெற்ற பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்கணும், வண்டி வாங்கணும், வீடு கட்டணும், நல்லா வசதியாக வாழணும், அதுக்காக பணம் சேர்க்கணும் அப்படின்னு ஓயாமல் நீங்கள் வந்து நேரகாலம் பார்க்காமல் கடுமையாக கஷ்டப்பட்டு உழைத்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பீர்கள். கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டில் சனி பகவான் வரும்போது பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். பொருளாதார பிரச்சனை கன்னிராசி என்பளுக்கு இருக்காது. படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை, வேலையில் இருப்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், இப்படி வந்து எல்லோருக்குமே கன்னிராசி என்பளுக்கு சம்பாதிக்கிற மாதிரி நல்ல வேலையை கொடுத்து நல்ல சம்பாதித்தை உண்டு பண்ணியிருப்பார். 5ஆம் அதிபதி 6வது வீட்டிலே செல்லும்போது குழந்தைகளுக்கு பேடை, பிள்ளைகளை விட்டு அல்லது பெற்றோர்களை விட்டு உங்கள் பிள்ளைகள் பிரிந்திருக்கிற மாதிரி, வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, படிப்பு சார்ந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரி, உங்கள் குழந்தைகளுக்கு வயிற்று வலி, அல்சர், பல்வலி, இந்த மாதிரிலாம் உடல் ரோதனைகளும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். கன்னி ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது எதிர் வரக்கூடிய இந்த 138 நாட்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் 6வது வீட்டையும் இயக்குவார், 5வது வீட்டையும் இயக்குவார். சனி பகவான் பார்க்கக்கூடிய 3 வீடுகள் வழி உக்கிரமான தன்மை உங்களுக்கு தெரியும். 6வது வீட்டிலிருந்து சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தந்தை மகனுக்குள் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு உண்டாகும். அல்லது இதுவரை உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, வீட்டில் சும்மா தான் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அவங்க வேலை கிடைச்சி பெற்றோர்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் எதிர்வரக்கூடிய 138 நாட்கள் நிவர்த்தி ஆகும். அவங்க வந்து உடல் ஆரோக்கியமாக நன்றாக இருப்பாங்க. படிக்கிற வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க இப்போ வந்து கண்ணு கருத்துமாக கவனமாக படிக்க சொல்லணும். கன்னி ராசிக்கு 6வது வீட்டிலே சனி வக்கரகதியிலிருந்து அவருடைய 3ஆம் பார்வை கன்னி ராசிக்கு 8வது வீட்டின் மேல் விழுகிறது. இந்த 138 நாட்கள் உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக, மன ரீதியாக ஒரு அழுத்தம் தென்படும். ஒரு நிம்மதி குறைவு அல்லது மற்றவர்களிடம் மதிப்பு குறைவது, கௌரவ குறைபாடுலாம் இந்த 138 நாட்கள் கன்னி ராசி என்பளுக்கு ஏற்படும். இது வந்து வேலை உத்தியோகம் சார்ந்து அல்லது தொழில் சார்ந்து இருக்கலாம். வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை 12வது வீட்டிலும் லாபஸ்தானத்தையும் 2 வீட்டையும் இயக்குவார். சிலர் வந்து வெளியூரில் தங்கி, வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். கூடாத நண்பர்கள் மூலம் கெட்ட நண்பர்கள் சவகாசங்கள் ஏற்பட்டு பீடி, சிகரெட்டு, மதுபானங்கள் இந்த மாதிரி உங்களுடைய நல்ல பெயரை கெடுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். 12, 11ஆம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு உங்களால் கெட்ட பெயர் உருவாகும். வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை
கன்னி ராசிக்கு 2 3வது வீட்டை பாரி செய்வார். 3வது வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது உங்களுடைய தகவல் தொடர்புகள் மூலம் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு செய்தியை சொல்லுவீங்க, மற்றவர்கள் ஒரு செய்தியை புரிஞ்சுக்குவாங்க. அதனால் தகவல் தொடர்புகள் மூலம் கன்னிராசி என்பர்கள் அடுத்த 138 நாட்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் சொல்கிறது ஒன்று, மற்றவர்கள் புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்கும். நீங்கள் நாணயமாக நடந்துக்கிறதுக்கு மற்றவர்களிடம் போராட வேண்டிய சூழ்நிலை இந்த 138 நாட்கள் கன்னி ராசி என்பளுக்கு ஏற்படுத்திவிடும். கன்னி ராசிக்கு கோச்சாரத்தில் 6வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். மன அழுத்தமாக இருக்குது, மன குழப்பமாக இருக்குது அப்படின்னு நல்லவர்களிடம் பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டிங்கன்னா சரியாக இருக்கும். கெட்ட நண்பர்களிடம் ஆலோசனை கேட்டிங்கன்னா கெட்ட வழியில் கொண்டு போய் உங்கள் நாணய நம்பிக்கையை கெடுத்து விடுவார்கள். இதை கன்னிராசி என்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.